ஏம்மா சிரிக்கிற? நீ என் தலையில பூ வைக்கிற, ஆனா சந்தியா இதே பூவை என் காதுல சுத்திட்டா. சந்தியா உனக்கு நல்லதுதாம்மா பண்ணிருக்கா. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லதுதான் பண்ணிருக்கா. நீ இன்னும் அவளை புரிஞ்சுக்காமையே இருக்கியேம்மா. எல்லாத்தையும் நம்ப வைக்கிறா பாத்தியா? இதுதான் அவளோட புத்திசாலித்தனம். ஆனா அவ இவ்ளோ பிளானோட இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. ஏன் இப்படி சந்தியாவை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. உங்க அப்பா வந்து உன் மனச மாத்திட்டாரா? அப்பா சொன்னதுல என்னம்மா தப்பு இருக்கு? அவர் சொன்னது ஒவ்வொன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சந்தியா இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு சொன்னாரு, வந்துட்டா. அடுத்து அவ இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக போறான்னு சொன்னாரு. அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும் பாரு. சரிம்மா, ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்கு அவ மருமகளா போனோன்னு அவ தலையில எழுதியிருந்தா அத மாத்த யாரால முடியும்? உன் தங்கச்சிக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா உனக்கு சந்தோஷம் தானே? நீங்களும் சந்தியா மாதிரி கோடியை மட்டுமே பாக்குறீங்க. பணங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பந்தம், பாசம் இதெல்லாம் அடிபட்டு போயிடுது இல்ல? அம்மா, அந்த வீட்ல யாருமே சரியில்லை. அந்த ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. சரி, அவங்கள விடுங்க. சந்தியாவை கட்டிக்க போற அந்த கார்த்திக் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரிதான். மாதிரி என்ன, பைத்தியமே தான். எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அவனை கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் எப்படிமா அவளால நிம்மதியா வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். இல்லம்மா, கண்டிப்பா அது நடக்கும். அத மனசுல வச்சுதான் சந்தியா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அவகிட்ட சொல்லுங்க, பணக்காரங்க எல்லாருமே சுயநலவாதிங்கன்னு. இதெல்லாம் அவளுக்கே ஒரு நாள் புரியும். பணக்காரங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு நாம எப்படிமா முடிவு பண்ண முடியும்? சந்தியா வேலைக்கு வந்த முதல் நாளே அருணாச்சல் ஐயா 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு, உன் குடும்ப செலவுக்கு வச்சுக்க. எவ்வளவு சொன்ன? 15,000? ஆமாமா, சந்தியா அந்த பணத்தை அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. அருணாச்சலம் சார் சொல்லையா 30,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுல சந்தியா வெறும் 15,000 தான் கொடுத்திருக்கா. அப்படின்னா அம்மா கிட்ட இத்தனை நாளா ஆபீஸ் சம்பளத்தை பாதியா தான் கொடுத்திருக்கா போல இருக்க. சந்தியா ஒரு ஏமாத்துக்காரின்னு இதுலயே நல்லா தெரியுது. தனியா அவளுக்குன்னு பணத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டா போல இருக்க. யாருக்குமே தெரியாம ஏதாவது வீடு கூட வாங்கியிருப்பா. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, இந்த காலத்துல யாரையுமே புரிஞ்சுக்க முடியல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கவே முடியல. உலகத்துல எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். சந்தியாவை நினைச்சு நீ குழம்பாதமா. அவ நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வா. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னம்மா, சாப்பிட்டு போங்க. வீட்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வந்தேன். ஆமா, மாப்பிள்ள மதியம் சாப்பாட்டுக்கு வருவாருல்ல? அவங்க விட்டா வருவாரு. ஏன்னா அடிமைங்களுக்கு ஆபீஸ் டைம், சாப்பாட்டு டைம்னு ஏதாவது இருக்கா என்ன? வேலைக்கே போகாத புருஷனை விட வேலை வேலைன்னு அலையிற புருஷன் எவ்வளவோ தேவலமா. அவர் உழைக்கிறது யாருக்காக? உனக்காக தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்க. அப்பதான் அவருக்கு உன் மேல ஆசை வரும். காமினி, நம்ம வீட்டை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கிடைச்ச வாழ்க்கைய விட்டுறாதம்மா. என்னம்மா,
என்ன நினைச்சு பயப்படுறீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். ஸ்வப்னாவையும் பிரியாவையும் வச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். அவங்கள கரையேத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இதுல நானும் அங்க வந்து உங்களுக்கு சிரமத்தை தரமாட்டேன். இது வரைக்கும் என் புருஷன் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கே புரியல. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையல. அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேமா. நீங்க பயப்படாதீங்க. ஒவ்வொரு பொண்ணும் அவ புருஷனை விட்டு வரணும்னு நினைக்கவே மாட்டாமா. உங்க அப்பா குடிகாரன்னு தெரியும். அந்த குடிகார புருஷனோட நான் இத்தனை நாளா வாழல. அது ஏன் தலையெழுத்து. ஆனா உன் புருஷன் மட்டும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். காமினி, புருஷன் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறது உடனே நடக்கிற காரியம் இல்லம்மா. கொஞ்ச நாள் போக போக நீயே புரிஞ்சுக்குவ. அவரும் உன்னை புரிஞ்சுக்குவாருமா. சரி, நான் வரேம்மா. இந்த ராஜேஸ்வரி சொன்னதுதான். போன வை. ஏய் அம்மா, இங்க வா. காலையில எனக்கு ஜூஸ் தரணும்னு உனக்கு தெரியாது? கொண்டு வரேம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வந்துடுறேம்மா. மேடம், நம்ம கார்த்திக்கு சரியா ட்ரீட்மெண்ட் தராதனால வர வர அவன் வியாதி முத்திக்கிட்டே போகுது. இது இப்படியே நீடிச்சா அந்த வெறி நிரந்தரமா அவன்கிட்டே தங்கிடும். அப்புறம் மாசம் அமாவாசை பௌர்ணமியில யாராலையும் உன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. சந்தியாவை ஓப்பனிங்லயே அடிச்சிடணும். இன்னைக்கு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். ஊருக்கெல்லாம் இன்னைக்கு பௌர்ணமி, சந்தியாவுக்கு மட்டும் இன்னைக்கு அமாவாசை. சந்தியா, குட் மார்னிங் மேடம். இங்க வாமா. நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? கார்த்திக் ரூம கொஞ்சம் மடன மாத்த. அது இல்ல, அவர் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா. அவனுக்குன்னு எந்த டேஸ்டும் இல்லம்மா. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே மாத்து. உட்கார் ராஜேஸ்வரி. நீங்க எஸ்டேட் போகணும்னு சொன்னீங்களே, போலியா? ஆமாம் சொன்னேன். பேங்க் மேனேஜரை வர சொல்லியிருக்கேன். எஸ்டேட் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு சின்ன குளறுபடி, அதை பார்க்கணும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா ஜூஸ். நான் இப்ப ஜூஸ் கேட்டேனா? பௌர்ணமி அன்னைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு தெரியாது உனக்கு? எடுத்துட்டு போடி உள்ள. ராஜேஸ்வரி, சிச்சி, இந்த கன்றாவி எல்லாம் கண் முன்னாடி காட்டாத. பாப்பா, ஏய் போன்னு சொல்றேன்ல. ராஜேஸ்வரி, விரதம் இருக்கேன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதுமா. கார்த்திக்கு தான் நல்ல காலம் பிறக்க மாட்டேங்குது. இப்பதானே சந்தியாவை கொண்டு வந்திருக்கீங்க. நிச்சயம் அவனுக்கு நல்ல காலம் பிறக்கும். கண்டிப்பா.
யார் இப்படி பண்ணாங்க? பௌர்ணமி வேலையை காட்டிடுச்சு போல இருக்கு. அதான் பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. சந்தியா, என்ன சந்தியா? சந்தியா, என்னாச்சு? கார்த்திக் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்லம்மா, நானும் ஏதாவது நடந்துடுமோன்னு பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஆனா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்தாரு. சந்தியா, நீ சொல்றது உண்மையாம்மா? ஆமா சார், அவர் ரூம்ல ஒரு நல்ல மியூசிக் பிட்டா ஆன் பண்ணி வச்ச. கோவத்தோட வந்தவரு அத கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமைதி ஆயிட்டாரு. கண்ணை மூடி மியூசிக்க ரசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சந்தியா, நீ சொல்றத கேட்க எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? பௌர்ணமி இன்னைக்கு அவன் மனசு ஒரு நிலையில இருக்காது, அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அவனை நீ சமாதானப்படுத்திட்டிய, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை நாளா நானும் நம்பிக்கை இல்லாம தான் சார் இருந்தேன். ஆனா எப்படியும் நிச்சயமா அவரை குணப்படுத்த முடியும்னு முழு நம்பிக்கையும் வந்துருச்சு. சந்தியா, நீ அடிக்கடி சொல்வியே வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணும்னு. அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான் இது. எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரி, அவ்வளவுதான். அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். ஆமாம், பிரபாகரன் இருக்கான்ல, அவன் கொண்டு வந்து கொடுத்துருவான், வந்துடுவான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம எஸ்டேட் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் நாளைக்கு சம்பள டேட்டு செக்ல சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா. கொண்டா, அப்புறம் கான்டாக்ட் பண்ணுறப்பா. என்ன சார் இது?
அமௌண்ட் என்ன ஏதுன்னு செக் பண்ணாம நீங்க பாட்டுக்கு சைன் போட்டுட்டீங்க. சந்தியா, நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்கள நம்பக்கூடாது. தட் இஸ் மை பாலிசி. இதா சந்தியா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எந்த பௌர்ணமி நாள்லையும் இந்த வீடு இப்படி அமைதியா இருந்தது கிடையாது. இன்னைக்கு பௌர்ணமி, இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. அதுக்கு காரணம் நீதான் சந்தியா. என்னையா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல் இருக்கு. ஆமாப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது கிடையாது. நானும் கேள்விப்பட்டேங்க. சின்னவருக்கு இனிமே படிப்படியாக குணமாயிருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. அதுக்கெல்லாம் காரணம் சந்தியா தான். சந்தியா வந்ததும் இந்த வீட்டில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கார்த்திக் சீக்கிரம் குணமாயிடுவான், இந்த வீட்டில் பல நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா. கண்டிப்பா நடக்குங்க. சார், இதை நான் நாளைக்கு ட்ராப் பண்ணிடுறேன். எஸ்டேட்ல வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுங்க. சரி, வீட்டுக்கு போப்பா. சரிங்க. நிஜமாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இட்ஸ் ரியலி a குட் டே ஃபார் மீ. இது இப்படியே கண்டினியூ ஆகணும். கம்னி, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா? ஏன் காமெடி இப்படிலாம் பேசுற? ஆமா, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கோவமே வராதா? என்ன அடிக்கணும்னு தோணல? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நான் கோவப்படுறதே இல்லை கமனி. கமனி, நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க மாட்டியா? சரி, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? புரியல. என்ன நாள்? பௌர்ணமி. என் வாழ்க்கையில தான் அப்படி ஒண்ணு இல்லையே. எப்ப இங்க வந்தேனோ அம்மாவாசை மாதிரி ஒரே இருட்டாதான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு சின்னவருக்கு கோபமும் வெறியும் அதிகமா வரும். பங்களால இருக்கவங்களாம் பயப்படுவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதிசயம் நடந்துருச்சு காமினி. சின்னையாவை பாத்துக்கிறதுக்காக தானே சந்தியா வந்தா? ஆமா. கார்த்திக் சந்தியா கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாரா? அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா நடந்தது வேற. என்ன நடந்துச்சு? சின்னையா பயங்கர டென்ஷனா வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. எல்லாம் பயந்து போய் பார்த்தப்ப சந்தியா திடீர்னு ஒரு மியூசிக் போட்டு விட்டாங்க. அந்த மியூசிக் கேட்ட உடனே அவங்க அப்படியே மெல்ட் ஆகி உட்காந்துட்டாரு. சின்னவர் இவ்வளவு அமைதியா மாறுவார்னு யாருமே நினைக்கவே இல்லை. ஐயா நினைச்ச மாதிரி சின்னவருக்கு மட்டும் குணமாயிட்டா சந்தியாவுக்கு கோயில் கட்டியே கும்பிடுவாரு. அப்புறம் என்ன, சந்தியா வச்சதுதான் சட்டம். சந்தியாவோட இமேஜ் எங்கேயோ போயிடும்.